श्री राम जय जय राम। 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 जय श्री राम। मागा श्रोती आक्षेपिले ते पाहिजे निरोपिले। निरावेवी कैसे जाले चराचर। याचे ऐसे प्रतिवचन ब्रह्मजे का सनातन। तेथे माया मिथ्या भान विवर्त रूप भासे। आदि एक परब्रह्म नित्य मुक्त अक्रिय परम। तेथे अव्याकृत सूक्ष्म जाली मूल माया। आद्यमेकं परब्रह्म नित्यमुक्तम अविक्रियम। तस्य माया समावेशो जीवम अव्याकृतात्मकम। आशंका एक ब्रह्म निराकार मुक्त अक्रिये निर्विकार। तेते माया वोडंबर कोठून जाली। ब्रह्म अखंड निर्गुण तेते इच्छाधरी कोण। निर्गुणी सगुणे विण इच्छा नाही। मुळीयसे चिना सगुण म्हणून नामे निर्गुण। तेते झाले सगुण कोणे परी। निर्गुणची गुणा आले ऐसे जरी अनुवादले। लागो पाहे येणे बोले मूर्खपण। एक म्हणती निरावेव करून अकर्ता तो देव। त्याची लीला बापुडे जीव काये जाणती। एक म्हणती तो परमात्मा कोण जाणे त्याचा महिमा। प्राणी बापुडा जीवात्मा काये जाणे। उगाच महिमा सांगती शास्त्रार्थ अवघा लोपिती। बळेची निर्गुणास म्हणती करून अकर्ता। मुळी नाही कर्तव्यता कोण करून अकर्ता। कर्ता अकर्ता हे वार्ता समूळ मिथ्या। जय श्री राम। जय श्री राम. மாயோத்தவ ஞான தசகம் அப்படிங்கிற 8வது தசகத்துல இன்னைக்கு 2வது சமாசம் சூக்ஷ்ம ஆசங்கா நிரூபணம் அப்படிங்கிறது ஆரம்பம். मागा श्रोती आक्षेपिले ते पाहिजे निरोपिले। निरावेवी कैसे जाले चराचर. தேவதர்சனம் அப்படிங்கிற சமாசத்துல பல விஷயங்கள்ல சமர்த்தர் சொல்லிட்டு வந்தார். தேவன்னா உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எத்தையோ கண்டன் தேவன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் மனசுல உண்டாக கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சொல்லிட்டு வந்தார். அது சொல்லிட்டு வரும்பொழுது 2 இடங்கள்ல ஸ்ரோதா வந்து 2 கேள்வியை கேட்டான். கேட்டும் பொழுது சமர்த்தர் சொன்னார், இந்த கேள்விக்கு அர்த்தம் வரக்கூடிய சமாசங்கள்ல அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன். ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு சமர்த்தனத. ஞாபகமா இந்த சமாசத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்றார், மாகா ஸ்ரோதி ஆக்ஷேபிலே. ஸ்ரோதாக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஆக்ஷேபனை பண்ண, அதாவது ஒரு கேள்வி கேட்டேன். தே பாஹிஜை நிரோப்பிலே, அதை நான் வந்து அதுக்கு நிரூபணம் கொடுத்து அதை விளக்கம் கொடுக்கணும். என்னது உங்க கேள்வி என்ன இருந்தது அப்படின்னா, நிராவேவி கைசே ஜாலே சராச்சர. நிராவேவி அப்படின்னா அவயவம் இல்லாதது. பிரம்மம் அவயவமே இல்லாதது தானே, நிர்குணமாக இருக்கக்கூடிய வஸ்து தானே. பிரம்மம் நிர்குணமாக வஸ்துவாக இருக்கும் பொழுது நிர்குணத்துக்கிட்டேந்து இந்த லோகம் எப்படி உண்டாச்சு? ஏன்னா நிர்குணம் அப்படிங்கிறது
அழிவே இல்லாதது. இந்த லோகத்தை பார்த்தாலும் அழிவு உள்ளதாக இருக்கு. நிர்குணம் அப்படிங்கிறது பஞ்சேந்திரியங்களுடைய பிடிப்புக்குள்ளும் வர முடியாதது. லோகமோ பஞ்சேந்திரியங்களுக்குள்ள அகப்பட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும் பொழுது நிர்குணமாக இருக்கக்கூடிய வஸ்துலேருந்து இப்பேற்பட்ட அழிவு அடையக்கூடிய ஒரு சராச்சரம் எப்படி உண்டாச்சு அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்ட யாச்சே ஐசே பிரதிவச்சனை. இதுக்கு நான் பதில் சொல்றேன்னு கேளுங்கோ. பிரம்மஜே கா சனாதன தேதே மாயா மித்யாபான விவர்த்த ரூப பாசே. உண்மைதான், பிரம்மம் நிர்குணம் தான். அது மாத்திரம் இல்ல, பிரம்மத்துக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, காலத்துக்கு உட்பட்டதே இல்லை. காலம் அப்படிங்கறது ஒரு விஷயத்தையே பிரம்மம் தானே சிருஷ்டி பண்ணிருக்கு. எப்போ பிரம்மம் காலத்தை சிருஷ்டி பண்ணித்தோ பிரம்மம் காலத்துக்கு உட்பட்டதாக இருக்காதே. அதனால பிரம்மம் சனாதனமானது. சனாதனம் அப்படிங்கிறது இப்பேற்பட்ட காலத்திலேருந்து இது ஆரம்பமாகி இருக்கு அப்படிங்கிறது தான் சனாதனம். அப்படிங்கிறது சனாதனம் இல்லை. இப்பதான் இந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு ஒரு புள்ளி வைக்க முடியாதது சனாதனம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்துல தேதே மாயா மித்யாபான விவர்த்த ரூபபாசை. அந்த பிரம்மத்தின் மேல இந்த சராச்சரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சம் மித்யாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம் பான வெறும் ஒரு பிரமை, ஒரு தோற்றமாக தெரிகிறது. விவர்த்த ரூப இருக்கிறது ஒண்ணு, ஆனா அது தெரியாமல் எது இல்லையோ அது அங்க தெரிகிறது. அதுதான் இந்த சராச்சரம். இருக்கிறது நிர்குணம் தான், இருக்கிறது இந்த பரபிரம்மம் தான். ஆனால் அந்த நிர்குணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் தென்படாமல் அதன் மேல ஒரு பான ஏதோ ஒண்ணு, அது இல்லவே இல்லை ஆனா இருக்கிற மாதிரி தெரியறது. இருக்கிறதுனோ எங்கும் பரவி இருக்கிறது பிரம்மம் மாத்திரமே. இல்லாத ஒரு வஸ்து இருக்கிற மாதிரி தெரியறதுக்கே பேரு விவர்த்த அப்படின்னு பேர் சொல்றார். வியாக்கியானம் எழுதுறவர்கள்லாம் இங்க பிரக்யாத்தியாக இருக்கக்கூடிய கயிறும் சர்ப்பமும் ஒரு உதாரணத்தை சொல்லுவாளே, அதுதான் இங்க வியாக்கியானத்துக்கு எடுத்துக்கிறான். ஒரு ரூம், அந்த ரூம்குள்ள கீழே ஒரு பெரிய கயிறு விழுந்து கிடக்கு, இருட்டா இருக்கு. ஒருவன் இந்த ரூம்குள்ள பிரவேசிக்கும் பொழுது கதவை திறந்து பக்குங்கிறா பாம்பு வந்துருத்தே அப்படின்னு பக்குன்னு அவனுக்கு பயந்து போயிட்டான். பாம்பு வந்துருத்துன்னு பார்த்ததுமே பயந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழக்க கொண்டு அந்த ரூம்குள்ள வந்தா, அடடா இது கயிறு இல்லவோ பாம்பு இல்லையே அப்படிங்கறத வழக்கு கொண்டு வந்த அப்புறம் தெரிஞ்சிருந்தான். இந்த வழக்கு கொண்டு தெரிகிற வரையிலும் பாம்புதான், சத்தியமாவே பாம்புதான். ஏன்னா ஒரு பாம்பை பார்த்தால் நம்மளுக்கு எந்த பயம் உண்டாகுமோ, எந்த கவலை உண்டாகுமோ, அந்த பயமும் கவலையும் அவனுக்கு உண்டாச்சு. நிஜமாவே பாம்பு இல்லையேன்னா என்ன போதுக்கு, அவனுக்கு உண்டான பயம் என்னவோ நிஜம்தானே, அவனுக்கு உண்டான கவலை என்னவோ நிஜம்தான் இல்லையா. பாம்பு ஒன்னா நிஜம் இல்லை, ஆனா அவனுக்கு உண்டான கவலையும் பயமும் நிஜம்தான். அந்த கயிறு மாதிரி இந்த பரபிரம்மம் அவித்யினால, அஜ்ஞானத்தினால அந்த பரபிரம்மத்தை பார்த்து எப்படி கயத்தை பார்த்து பாம்பா தோணித்தோ, பரபிரம்மத்தை பார்த்து இந்த பிரபஞ்சமா தோணுது. பாம்பு இல்லாட்டாலும் பாம்பு அப்படிங்கிற சப்தம் மனசுக்கு வந்துடுத்து, பாம்பு அப்படிங்கிற தோற்றம் மனசுக்கு வந்துடுத்து. பாம்புங்கிற தோற்றமும் சப்தமும் எப்போ மனசுக்கு வந்துடுத்தோ, அந்த தோற்றத்துக்கும் அந்த சப்தத்துக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் வரணுமோ பயமாகக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்துடுத்து. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது தென்பட்டதுமே, பிரபஞ்சம்னு தென்பட்டுனா என்ன ரெஸ்பான்ஸ் வரணுமோ அப்பேற்பட்ட ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அப்படியேதான் இருக்கு, மாறாம அப்படியே இருக்கு. எப்ப வரையும் இருக்கு, ஒரு வழக்க கொண்டு இந்த ரூம்ல பார்த்தப்பறம் அடடா இது பாம்பிலேயே கயிறு இல்லவோ அப்படின்னு தெரியற மாதிரி, ஞானமாக இருக்கக்கூடிய வழக்க கொண்டு ஏத்தி பார்த்ததுமே அடடா இதெல்லாம் மித்தியான பிரமையாக இருக்கக்கூடிய லோகமாச்சே,
இது சத்தியம் அல்லவே அப்படின்னு எப்படி ஞான தீபத்தை ஏத்தினால் புரியுமோ அது மாதிரி புரிஞ்சு தெரிகிற வரையிலும் அந்த கயிறு பாம்புதான், இந்த பரபிரம்மம் பிரபஞ்சம்தான். பாம்பா இல்லாமலும் கயிறு பாம்பா தெரியறதுக்கு தான் விவர்த்த. பிரபஞ்சமாக இல்லாமலும் பரபிரம்மம் பிரபஞ்சமாக தெரியறதுதான் விவர்த்த. விவர்த்த ரூப பாசே. ஆதி ஏக பரபிரம்ம. ஆதியில ஒரு பரபிரம்மம் மாத்திரம்தான் இருந்தது. இப்ப ஆதி அப்படின்னு சொல்லும் பொழுது காலத்தை தொட்டு சொல்லக்கூடிய ஆதி இல்லை. அது நம்மளுக்கு காலத்தை தவிர வேற எதுவும் புரியாது, அதனால ஆதின்னு சொல்ல வேண்டியிருக்கு. எப்பொழுதும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? எப்பொழுதும் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிரமம் இல்லையா? எப்பொழுதும்னா என்னன்னே தெரியாதே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காலத்துக்குள்ளதானே, காலாதீதமா எதுவும் நம்மளுக்கு உதாரணத்துக்கு கூட இல்லையே. அதனால ஆதி ஏக்க பரபிரம்மனா இங்க ஆதிக்கு அர்த்தம் எப்பொழுதும் அர்த்தம். ஏக்க தானே தனிமையாக பரபிரம்மம் மாத்திரம்தான் இருக்கு. என்ன பரபிரம்மத்தை தவிர வேற ஒண்ணு கிடையாது. நித்திய முக்த, என்னைக்குமே இந்த பரபிரம்மம் நித்திய முக்தனாக தான் இருக்கு. அக்ரிய, அந்த பரபிரம்மம் எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் பண்ணவும் பண்ணல. பரம, எல்லாத்துடைய மகத்தா இருக்குது. தேதே அவ்யாக்கிருத சூக்ஷ்ம ஜாலி மூலமாயா, அந்த பரபிரம்மத்துக்கிட்ட எந்த விகாரமும் ஏற்பட முடியாது. தேதே அவ்யாக்கிருத, அப்படி எந்த விகாரமும் அடைய முடியாது. பரபிரம்மம் சொன்னா விகாரம் அடையாதது, எந்த மாற்றமும் அடையாதது. அது மாதிரி இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை அதே மாதிரி அவ்யாக்கிருத்தமாகவும் பரம சூக்ஷ்மமாகவும் இருக்கக்கூட மூலமாயை அப்படிங்கிறது உற்பத்தமாச்சு இந்த பரபிரம்மத்துக்கிட்ட. அத்யமேகம் பரபிரம்ம நித்தியமுக்தம் அவிக்ரியம் தஸ்ய மாயா சமாவேஷோ ஜீவம் அவ்யாக்கிருதாத்மகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சாஸ்திரத்திலிருந்து எடுத்துக்கிறார். அத்யமேகம் பரபிரம்ம நித்தியமுக்தம் அவிக்ரியம், எல்லாத்தவடையும் ஆதின்னு எதை சொல்ல முடியுமோ, அதாவது எப்பொழுதுமே இருக்கிறது பரபிரம்மம் மாத்திரம்தான், நித்தியமுக்தமாக இருக்கக்கூடிய வஸ்துதான். அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்து கிட்ட எப்பேற்பட்ட மாற்றங்களும் அடையாம எப்பொழுதும் எப்படி இருக்கணுமோ அப்படியேதான் எப்பொழுதும் இருக்கும். அப்பேற்பட்ட பரபிரம்மத்துக்கிட்ட பீஜ ரூபமாக ஜீவன் வசிச்சுருக்கு. ஜீவம் அவ்யாக்கிருதாத்மகம், தஸ்ய மாயா சமாவேஷோ ஜீவம் அவ்யாக்கிருதாத்மகம் இப்படின்னு சொல்றார் அவர். இப்படி சொன்னதுமே ஸ்ரோதாக்கள் உடனே அர்த்த கேள்வியை கேட்கிறான். ஆசங்கா அப்படின்னு ஸ்ரோதா சொல்றா, கேள்வி அப்படின்னு கையை தூக்குற ஸ்ரோதா. ஏக பிரம்ம நிராகார, பிரம்மம் மாத்திரம்தான் ஏக்கமா இருக்குங்கிறது சொன்னேன். பிரம்மத்துக்கு ரூபம் ஆகாரம் கிடையாது, நிராகாரம் அப்படிங்கறதையும் நீங்க சொன்னேன். முக்த, பிரம்மம் நித்திய முக்தன் அப்படிங்கறதும் சொன்னேன். அக்ரியே, பிரம்மம் எந்த காரியமும் அதுக்கு பண்ண வேண்டிய தேவையே கிடையாது அப்படிங்கறதையும் நீங்க சொன்னேன். நிர்விகார, எப்பேற்பட்ட விகாரமும் அடையாதது பிரம்மம் அப்படிங்கறதையும் சொன்னேன். இப்படி இந்த பிரம்மம் இருக்கும் பொழுது தேதே மாயா ஓடம்பர கோட்டுன ஜாலி, எந்த பாதையுமே அந்த நிர்குணத்தை பாதிக்காது, நிர்குண பிரம்மத்தை பாதிக்காதுன்னு சொல்லும் பொழுது அங்க போய் மாயை அப்படிங்கிற ஓடம்பர கோட்டுன ஜாலி, மாயை அப்படிங்கிற ஓடம்பர அப்படிங்கிறது ஒரு போர்வை மாதிரி. அது எங்கேருந்து வந்தது திடீர்னு? பரபிரம்மத்தையே மறைக்கும்படியாக ஒரு மாயை எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறா ஸ்ரோதாக்கள். இந்த சமாசமே ரொம்ப அருமையான சமாசம். எப்பேற்பட்ட வெச்சுக்கட்டும் இல்லாமல், எப்பேற்பட்ட பயமும் இல்லாமல் நிர்பயமாக இந்த சமாசத்தை பல கேள்விகள் கேட்பா ஸ்ரோதாக்கள். அதுக்கு ரொம்ப அருமையான பதில்களை சொல்லிட்டு வருவார் சமர்த்தர். மேலையும் சொல்றார் ஸ்ரோதா, பிரம்ம அகண்ட, பிரம்மம் அப்படிங்கிறது அகண்டம் சொல்றேன். நிர்குண, பிரம்மம் நிர்குணம் அப்படிங்கிறது சொல்றேன்.
தேதே இச்சாதரி கோண. பிரம்மம் சங்கல்பத்தினால் நீங்க பண்ணிட்டுன்னு சொல்றே, பிரம்மம் சங்கல்பமும் எப்படி பண்ணும்? பிரம்மம் தன்னுடைய சங்கல்பத்தினால எல்லாத்தையும் நிர்மாணம் பண்ணிட்டு நீங்க சொல்றே. ஆனா பிரம்மம் அகண்டமாகவும் இருக்கிறதுனால, பிரம்மம் நிர்குணமாகவும் இருக்கிறதுனால, பிரம்மம் நிர்விகாரமாகவும் இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு ஒண்ணு தேவைன்னே ஒண்ணு இல்லையே. சங்கல்பம் அப்படிங்கறதே எதையோ ஒண்ணு பண்ணணும். எப்போ பிரம்மம் எல்லா விதத்திலும் பூர்ணமாக இருக்கோ அங்க இச்சானாகி அங்க இச்சைங்கிறது எப்படி இருக்க முடியும்? பிரம்மமால சங்கல்பமே எப்படி பண்ண முடியும்? என்ன சங்கல்பம் பண்ண வேண்டிய தேவையே இல்லையே. அதுக்கு எப்போ தேவையே இல்லையோ பிரம்மம் ஏன் சங்கல்பிக்கும்? பிரம்மம் எப்படி சங்கல்பிக்கும்? பிரம்மத்தை நீங்க சகுனம் சொன்னாலுமே, பிரம்மத்தை சகுனம்னு சொன்னா சரி, சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு சொல்லணும். எப்போ எப்பேற்பட்ட குணமும் இல்லையோ பிரம்மத்துக்கிட்ட சங்கல்பம் அப்படிங்கறது எப்படி வந்தது அப்படிங்கிற அர்த்த கேள்வி, பெரிய பெரிய கேள்வியை கேட்கிற அந்த ஸ்ரோதா. முழி அசேச்சினா சகுன, அடியோட பிரம்மம் சகுனம் இல்லை, அதனாலதானே அதுக்கு நிர்குணம்னு பேர். அப்போ தேத்தே ஜாலே சகுன கோணே பரி, அப்பேற்பட்ட நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் சகுனமாச்சுன்னு நீங்க சொல்றீங்களே, என்ன காரணம்? என்ன தேவை? சகுனமாச்சுன்னு மாத்திரம் இல்ல, மாயையுடைய சூக்ஷ்மமான ரூபத்துல மாயை அதுக்கு மேல உண்டாச்சு, தோன்றித்து அப்படின்னு நீங்க சொல்றேன். எப்போ மாயைன்னு சொல்லித்தோ அது சகுனமாச்சு. அப்போ நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம், மூலத்தா பிரம்மன் நிர்குணமாகவே இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மத்து மேல சகுனம் எக்காரணம் கொண்டு தோன்றித்து? என்ன காரணம்? அதுக்கு எப்படி ஆச்சு? நிர்குணாச்சி குணாலே. பிரம்மம் நிர்குணம் சொன்னோம். அந்த நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் இப்ப சகுணமாச்சு நீங்க சொன்னேன்னு வச்சுங்க. நிர்குணாச்சி குண ஆலே ஐசே ஜரே அனுவாதரே அப்படி ஒரு பேச்சு பேசினோமானால் லாகோபாகிய ஏனே போலே மூர்க்கப்பன வேதாந்திகள்லாம் அதை ஒத்துப்பாடான்னு. ஏன்னா சகுணம்னு சொல்லிட்டோமானால் நித்தியத்துவம் போயிடும், அதிகாரத்துவம் போயிடும், அவ்யக்தத்துவம் போயிடும். சகுணம் சொன்னோமானால் நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு இதெல்லாம் எப்படி சொல்றது? அப்போ நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் சகுணமாச்சுன்னு சொல்லித்தனக்கா எனக்கு தெரிஞ்ச எல்லாம் மூடத்தனம் அப்படிங்கிறார் இந்த ஸ்ரோதா. மூர்க்கப்பன, மூர்க்கந்தான் அப்படி சொல்லுவான். ஏகமனத்தி, இந்த பாருங்க, ஒரு சமயத்துல நீங்க ஏகமனத்தி நிராவேவ, அவயவமே இல்லை நிராவேவன்னு நீங்க மெனக்கிட்டுன்னு சொல்ற. நீங்க கருண அகர்த்தாத்தோ தேவ, எல்லாத்தையும் பண்றத்தையும் பண்ணிவிட்டு அதுல ஒட்டிக்காம இருக்கு, அதனால தேவன் சொல்றேன். ஒரு பக்கம் நிராவேவன் சொல்லிவிட்டேன். அப்புறம் நிராவேவமா இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மம் சிருஷ்டி பண்ணிட்டு கருண. ஆனா சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம் சிருஷ்டி கிட்ட எந்த பற்றுதலும் இல்லாத கிடையாது. சிருஷ்டி பண்ணினதுனால தனக்கு எந்த குறைபாடும் இதுக்கு உண்டாகல, அதனால அகர்த்தாவாகவே இருக்கு. தானே பண்ணிவிட்டும் அகர்த்தாவா இருக்கக்கூடிய ஒரு குணத்தை அதுக்கு சொல்றேன். அப்பேற்பட்ட விஷயம்தான் தேவன் வேற சொன்னேன். தியாச்சி லீலா பாப்புடைய ஜெய்வ காயே ஜானதி, இது அவருடைய லீலைன்னு சொல்லிட்டேன். அதுக்காக எங்களை மாதிரி சாதாரண ஜனங்கள் பாப்புடே இதை எங்க புரிஞ்சுக்க போறோம் சுவாமி? ஒரு பக்கம் நிர்குணம், நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து இந்த சிருஷ்டியை சிருஷ்டிச்சதுன்னு நீங்க சொல்லிவிட்டு
சிருஷ்டி பண்ணவும் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நீங்க சிருஷ்டி பண்ணித்துங்கிறேன், அந்த சிருஷ்டி கிட்ட அதுக்கு பற்றுதல் இல்லைன்னு வேற சொல்றேன், அதனால அக்கர்த்தான்னு வேற சொல்றேன். ஒரே குழப்பம். எங்களை மாதிரி ஸ்ரோத்தாக்கள் பாப்புடைய நாங்களாம் பாவம், எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றா. தைரியமா பேசுறா சத்குருநாத்தாள்கிட்ட. ஏகமனதீதோ பரமாத்மா, ஒருவர் இவரை பரமாத்மான்னு சொல்றான். கோணஜானே தியாச்சா மகிமா, பரமாத்மாவா இருக்கக்கூடிய பரபிரம்மத்துடைய மகிமையை எவனால்தான் புரிஞ்சுக்க முடியும்? பிராணி பாப்புடா ஜீவாத்மா காய ஜானே, அகாதமாக இருக்கக்கூடிய மகிமை உண்டு இந்த பரபிரம்மத்துக்கு நீங்க சொல்லியாச்சு. நம்ம மனசுக்கு எட்டாதது, நம்ம புத்திக்கு எட்டாததுன்னு வேற சொல்றேன். பாவம் ஜீவாத்மாவாக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மகிமை அகாதம் எங்களால புரிஞ்சுக்க முடியாது, ஆனா அதை நாங்க புரிஞ்சுட்டாலும் எப்படி முடியும்? உகாச்ச மகிமா சாங்கதி சாஸ்திரார்த்த அவகாலோபிதி பலேச்சி நிர்குணாச மனதி கருணா கர்த்தா. இது மாதிரி சாதாரணமான லோகத்துக்கு இந்த தேவனுடைய உண்மையான ஸ்வரூபம் இந்த குழப்பங்கள்னாலேயே புரியாமலேயே இருந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு மேல அகாதமான மகிமை அப்படின்னு சொல்லிட்டு வேற விட்டுடுறேன். ஓரளவுக்கு மேல புரியலேன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள் இப்படி சொல்லிருக்கு அப்படின்னு வேற சொல்லி மூடி விடுறேன். உகாச்ச மகிமா, அனாவசியமா இந்த பரபிரம்மத்துடைய இப்பேற்பட்ட மகிமை உள்ளது, அப்பேற்பட்ட மகிமை உள்ளதுங்கிறத சொல்லி முடிச்சு புரியலையே திகைச்சு நிற்கும் பொழுது சாஸ்திரங்கள் சொன்ன விஷயங்களையும் அதுக்கு மேல சொல்லி சாஸ்திர வாக்கியங்களையும் வேற சொல்லி லோபித்தி போட்டு மூடி தள்ளிவிடுறேன் இந்த கேள்விய. பிராணி பாப்புடா ஜீவாத்மா காயஜானே வளேச்சி நிர்குணாச மனதீக கருணா கர்த்தா. அதனால நான் இந்த பரபிரம்மத்தை நிர்குணம் நிர்குணம் நிர்குணம்னு புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப பலவந்தப்படுத்தி தான் ஏத்துக்க வேண்டியிருக்க மனசுல. நானும் இந்த பரபிரம்மத்தை நிர்குணம் நிர்குணம் சொல்றேன், ஆனா அந்த பரபிரம்மம் நிர்குணம்னு புரிஞ்சுட்டு சொல்லல. பலவந்தமா வேற வழி இல்லாம நிர்குணம் சொல்லிட்டு இருக்கேன். நிர்குண மனசை கருணி அகர்த்தா. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டும் அவன் அகர்த்தாவா இருக்கிறதுங்கிறது எனக்கு புரியாத விஷயம். முழி நவி கர்த்தவியதா கோண கருண அகர்த்தா கர்த்தா அகர்த்தா ஹே வார்த்தா சமூல மித்யா. உண்மையா பார்க்க போச்சுன்னா மூலமாக நிர்குண வஸ்து தன்னுடைய ஸ்வரூபத்தை இருக்கும் பொழுது அதுக்கு எதையுமே பண்ணணும் அப்படிங்கிற தேவை அதுக்கு கிடையாது. அப்படி எதையும் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்லாத மூல வஸ்து எதையோ பண்ணுறது பண்ணிட்டு அகர்த்தாங்கிற பெயரையும் வாங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது எப்படி சொல்றது? பிரம்மம் பண்ணியூட்டும் அகர்த்தாவாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் என்ன பொருந்திய வர பொய்யா தோணுறது அப்படின்னு சொல்றான் சிஷ்யாள். இப்பேற்பட்ட பலவிதமான கேள்விகள் கேட்டுன்னு வரா. இன்னும் பல விஷயங்களை சத்குருநாத்தாள்கிட்ட கேட்டுன்னு வரப்போறா. இது எல்லாத்துக்கும் சத்குருநாத்தாள் பொறுமையான பதிலையும் சொல்ல போறார். மேல அந்த நாளைக்கு சவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ண.